இன்றைக்கி நம்ம உடுமலைப்பேட்டை பக்கத்தில் இருக்க கடத்தூர் அர்ஜுனேஸ்வர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் உடுமலைப்பேட்டையிலேருந்து வரும்போது இப்போ புதுசாக போட்டிருக்க கோயம்புத்தூர் திண்டுக்கல் ஹைவேலையே வரலாம். இப்போ நம்ம அந்த ஹைவேல தான் போயிட்டுருக்கோம். முன்னாடி வந்து மடத்துக்குளம் வழியாக வருவாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம ஹைவே போட்டனால இந்த ஹைவேலேருந்து வந்து டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம இதே சேனலில் கடத்தூர் அர்ஜுனேஸ்வர் கோயிலுக்கு வந்து ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு டைம் கிடச்சா அந்த வீடியோ ஒரு தடவை பாருங்கள். இப்போ நம்ம ஹைவேலேருந்து இறங்கி சர்வீஸ் ரோட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து மைவாடி அப்படின்ட்டு ஒரு ஸ்டாப்பிங் போட்டு லெஃப்ட்டில் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நீங்கள் இங்கேயே கூட இறங்கிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் இதுக்கு அடுத்த இடத்துல கூட இறங்கிக்கலாம். இங்கே இறங்குனீங்கன்னா ஒரு ஒத்த ரோடு போய் ரொம்ப தூரம் அவுட்டர் ரோட்டில் போகிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் டேரெக்டாக இதுக்கு நெக்ஸ்ட் கட்டில் இறங்குனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே கடத்தூர் போய் ஜாயின் ஆயிடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வழியாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் ரோடு தான் போகும். இது ஊருக்குள்ளே அவுட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும். இது வழியாக வந்தீங்கன்னா இப்போ இங்கே மாதிரி அமராவதி ஆறு கிராஸ் ஆகிற மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன வியூ பாயிண்ட்டோட பார்த்துட்டே நீங்கள் போகணுன்னா இந்த மாதிரி சிங்கிள் கட்டாக வரலாம். இல்லை ஈஸியாக போகணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே ஹைவேலஸ்லேருந்து கனியூர் இறங்குற இடத்துல நீங்கள் இறங்கினீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே கடத்தூரில் ஜாயின் ஆயிரும். ஸோ இங்கே இருக்க விவசாயிகளுக்கெலாம் இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அமராவதி ஆறு தான் மெயின் பாசனத்துக்கு உதவியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இந்த ஊர்லேருந்து எங்கள் காலேஜுக்கு வருவாங்க. அங்கேயுமே நான் கேட்ட வரைக்கும் சிலவங்களோட தோப்புக்கு இந்த அமராவதி பாசனம் கிடைக்கும் தண்ணி. பட்டு சிலவங்க தோப்புக்கு அந்த தண்ணி கிடைக்காது. ஸோ அதில் தண்ணி கிடைச்சவங்களுக்கு நல்ல ஒரு வருமானமும் அமையும். தண்ணி கிடைக்காதவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையில் தான் ஓடும். இப்போது நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இந்த ஊர் வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறத பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஆனால் வந்து இங்கே பஸ்ஸு வரும்போது மட்டும் நம்ம ஃபோர் வீலரில் வந்தால் கொஞ்சம் ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் ஒதுங்கி நிற்கிற மாதிரி இடம் பார்த்து நிற்கிறது தான் நமக்கு சேஃப்டி. மற்றபடி ரோடெல்லாம் ஓரளவு நல்லாவே போட்டிருக்காங்க. நாங்கள் போன தடவை வரும்போது ரொம்ப இந்த இடம்லாம் பசுமையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. டைம் கிடச்சதுன்னா எங்கள் சேனலில் இருக்க பழைய வீடியோ ஒரு தடவை பாருங்கள். ஃபைனலாக அர்ஜுனேஸ்வர் கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த கோயிலுக்கு அர்ஜுனேஸ்வர் அப்படின்னு வந்தது காரணம், பாண்டவர்கள் வனவாசம் போகும்போது இங்கே அவங்க ஸ்டே பண்ணி இருந்ததாகவும், அர்ஜுனர் வந்து இந்த சிவனை வழிபட்டனால இதுக்கு அர்ஜுனேஸ்வர் அப்படின்னு பேர் இருந்ததாக சொல்கிறாங்க. இந்த கோயில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர் காலத்தில் கட்டின கோயில். இந்த கோயில் வாசல்லே இந்த அமராவதி ஆறு ஓடுறதையும் உங்களால் பார்க்க முடியும். இந்த படிவெளியே கீழே இறங்கி போனீங்கன்னா அமராவதி ஆறு ஓடுறதை உங்களால் பார்க்க முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோயில் வாசலில் இங்கேருந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அமராவதி ஆறு பார்க்க முடியும். இதில் வந்து இந்த ஆறு வழியாக ரிஃப்ளெக்ட் ஆகிற சூரியன் டைரெக்டாகவே நேராக போய் அந்த சூரியன் வெளிச்சம் வந்து சிவன் சிலையில் விழுகிற மாதிரி கட்டியிருக்கதா சொல்கிறாங்க. இப்போது நம்ம கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது இந்த கோயிலுக்கு உள்ளே போகும்போதே நமக்கு அந்த பழைய கோயிலுக்குள்ளே நுழையிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த கோயிலை முக்கியமாக எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கல்யாணம் ஆகாதவங்க, திருமணம் ஆகாதவங்க இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு நடத்தினா அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கோயிலுக்கு உள்ளே வந்தோடனே இடது பக்கம் நம்மளால் ஒரு பாம்பு புத்து பார்க்க முடியும். ஸோ அதுதான் கோமதி அம்மன். நாங்கள் போன தடவை இந்த கோயிலுக்கு வரும்போது அந்த சாமியை வழிபடாமே போயிட்டோம். அதான் இந்த தடவை ஃபஸ்ட்டு அந்த சாமிக்கு போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இந்த கோயிலுக்கு உள்ளே வந்தாலே உங்களுக்கு இது ஒரு பழைய கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி
ஒரு ஃபீல் ஆகும். நீங்கள் உடுமலை, பழனி, பொள்ளாச்சி, திருப்பூர் இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு வரீங்க, வீக்கெண்டில் ஒரு நல்ல அமைதியான இடத்த ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா இந்த கோயில் நிச்சயமாக நீங்கள் ஒரு தடவை வந்து பார்க்கலாம். இது சிட்டிக்கு அவுட்டரில் ஒரு கிராமத்தில் சின்னதாக ஒரு கோயில் இருக்கனால நீங்கள் பீஸ்ஃபுல்லாக கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட கோபுரத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலுக்கு பின்னாடி நமக்கு வலம்புரி விநாயகர் கடவுள் இருக்கார். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா கோபுரத்துக்கு டைரெக்டாக கீழே இருக்க கடவுள் வந்து மகாவிஷ்ணு. அதை நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம். இந்த கோயில் சோழர்கள் காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டின கோயில் அப்படிங்கிறது இந்த கோயிலோட கோபுரங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்புறம் இந்த கோயிலோட செவுரில் இருக்க கற்களில் இருக்க கல்வெட்டுலேயும் இந்த மாதிரி பழைய காலத்து தமிழ் எழுத்துக்கள் கல்வெட்டுக்களில் பதிச்சிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். நம்ம சோழர்கள் காலத்தில் கட்டின கோயில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கல்வெட்டுகளில் எப்படி எழுதியிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இதுவுமே உங்களுக்கு தெரியும். ஸோ கோயிலுக்கு பின்னாடி முருகர் இருக்கார், சுப்பிரமணியர். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கோயில்கள் கடவுள்கள் எல்லாருமே இருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சாமிகள் அங்கங்கே இருப்பாங்க. இங்கே வந்து சண்டிகேஸ்வரர் இருக்கார். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த இடத்துல ஒரு தீபம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கட்டடக்கலைகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கும். இங்கேயுமே கல்வெட்டுகளில் பாருங்கள். இதில் என்ன அற்புதம் அப்படிங்கிறது, இவங்க கல்வெட்டுகளில் இந்த மாதிரி எழுதுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னே தெரியாது. அந்தளவுக்கு கல்வெட்டுகள்லாம் உங்களால் இங்கே பார்க்க முடியும். இந்த இடத்துல கால பைரவர் இருக்கார். அதுக்கு ஆப்போசிட்டில் சனீஸ்வரர். கோயிலோட முன்னாடி பகுதிக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கோயில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம சிவன் கோயில்னாலே நம்ம சிவனுக்கு டைரெக்டாக முன்னாடி நந்தி சிலை பார்க்க முடியும். இங்கேயுமே ஒரு பெரிய நந்தி சிலை வச்சுருக்காங்க. அதை நான் உங்களுக்கு கிட்டக்க போய் காமிக்கிறேன். அதுக்கு டைரெக்டாக அங்கே ஒரு சின்ன 2 கோயில்கள் குட்டியாக கட்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல கோயிலுக்கு ஆப்போசிட்டில் விழாக்கள் நடக்கிறதுக்கான மேடை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் கோயில் முன்னாடி இருக்க வியூ பாயிண்ட். இப்போ நம்ம மெயின் கடவுள் அர்ஜுனேஸ்வரரை பார்க்க போகலாம். ஸோ இதுதான் அர்ஜுனேஸ்வர் கோயில். ஸோ இந்த கோயிலுக்குள்ளே போகும்போதே உங்களுக்கு 1000 வருஷம் பழமையான கோயில் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு, நம்ம சாமி பக்கத்தில் வரைக்கும் போய் நம்மளை பார்க்க விட்றாங்க. இது மேக்ஸிமம் எந்த கோயிலும் இருக்காது. இங்கே நம்ம கடவுள் சில கிட்டக்க வரைக்கும் போய் பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. இதுதான் இந்த கோயிலோட ஃபுல் வியூ. இந்த கோயில் எவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயிலுக்கு முன்னாடி ஆறு ஓடுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் இப்போ படியிலேருந்து கீழே இறங்கி வந்து உங்களுக்காக அந்த வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ மொத்தத்தில் வீக்கெண்டில் பீஸ்ஃபுல்லாக கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த ஏரியாவில் சுற்றி இருக்கவங்க இல்லை ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ஒர்த்தான பிளேஸ் தான். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறக்கு கதம்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்.
தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.